இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊர் மார்க்கெட்னா நிறைய கடை இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. நிறைய கடையெல்லாம் இருக்காதுங்க, ஒரே ஒரு கடை தான். ஆனால் நல்லாயிருக்கும், விலையெல்லாம் சீப்பாக இருக்கும். மற்ற நாள்னால் காய் இங்கே வாங்க முடியாது, கிராமம் தானே. அதனால் ஒரே ஒரு நாளில் மட்டும் எல்லாருமே இந்த வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வாங்கிடுவாங்க. காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும், எல்லா வகையான காய் இருக்கும். நாங்கள் வாங்கின காய் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 300 தாங்க ஆச்சு. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மொத்தமாகவே 1,5 கிலோ 30 ரூபா, 1 கிலோ 20 ரூபா தான். கேரட்டு 10 ரூபா, கத்திரிக்காய் 15 ரூபா, கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் 10 ரூபா தாங்க. நல்லா கட்டாகவே நிறையாவே கொடுத்தாங்க. வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் மட்டும்தான் கொஞ்சம் விலை கூட, அது மட்டும் 40 ரூபான்னு நினைக்கிறேன். சின்ன வெங்காயம் கிலோவே 25 ரூபா தான். தக்காளி 30 ரூபா, பீன்ஸ் 10 ரூபா. இந்த பூசணிக்காய் பாருங்களேன், பூசணிக்காயெல்லாம் உண்மையிலே ரொம்ப பரவாயில்லைங்க, 10 ரூபா தான். பூசணிக்காயெல்லாம் ரொம்ப நல்லது, கிடைக்கவும் கிடைக்காது அந்தளவுக்கு. இங்கெல்லாம் வர்றப்போ வாங்கிடுவோங்க கண்டிப்பாக. அது 10 ரூபா. தக்காளி 30 ரூபா. பச்சை மிளகாலாம் 10 ரூபாய்க்கு நிறையா கொடுத்துருக்காங்க. இஞ்சி ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, இஞ்சி 20 ரூபாய்க்கு நிறைய இஞ்சி கொடுத்தாங்க. இஞ்சி விலையெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல், அதனால தான் அவங்களும் கொடுக்குறாங்க. அடுத்து பீட்ரூட் 1/2 கிலோ 15 ரூபா. கோவக்காய் 1/2 கிலோ 20 ரூபா. விலை உண்மையிலேங்க ரொம்ப சீப்பு. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்து டெய்லி குழம்பு வைக்கிற பிரச்சனையே இருக்காது. போன வாரம் அவங்க மார்க்கெட் போடாதனால ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் நடக்கிற நிகழ்வை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால தாங்க ஷேர் பண்ணுறேன். அடுத்து முருங்கைக்காய் வேறு வாங்கினோம். முருங்கைக்காய் மொத்தமே 10 ரூபாங்க. கொஞ்சம் பிஞ்சு காயாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்கள் ஊர் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.